சிவாய நம. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி, பாகம்பெண்ணூறு ஆனாய் போற்றி, குவளைக்கண்ணி கூரன் காண்க, அவளும் தானும் உடனே காண்க. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பிறந்த நாள் காணும் நண்பர்கள் அனைவருக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். மற்றும் இன்று திருமண நாள் காணும் நண்பர்களுக்கு திருமண நாள் வாழ்த்துக்கள். அனைவரும் நற்பலன்களையே பெற வேண்டுதல் செய்து அனுப்பப்படும் இப்பலன்களை பெற்று பயனடைய வாழ்த்துக்கள். இன்றைய பஞ்சாங்கம் குரோதி வருடம் சித்திரை மாதம் 7ஆம் நாள் 20/4/2024 சனிக்கிழமை. துவாதசி திதி 10:42 இரவு வரை, பின் திரையோதசி திதி. பூரம் நட்சத்திரம் 2-4 பகல் வரை, பின் உத்திரம் நட்சத்திரம். துருவம் நாமயோகம் 52-5 நாளிகை வரை, பின் வியாகதம் நாமயோகம். பவகரணம் 8:37 நாளிகை வரை, பின் பாலவகரணம். மேசராசி இருப்பு 3:36 நாளிகை. விவாக சக்கரம் தெற்கு. சூளம் கிழக்கு. பரிகாரம் தயிர். யோகினி வடக்கு. திருக்கணித சிரார்த்த திதி துவாதசி. வாக்கிய சிரார்த்த திதி துவாதசி. சித்த யோகம் 20:18 நாளிகை வரை, பின் யோகம் சரியில்லை. சூரிய உதயத்திலிருந்து ராகு காலம் காலை 9:07 முதல் 10:41 வரை. யமகண்டம் 1:48 முதல் 3:22 வரை. சுபகோரை நல்ல நேரங்கள் காலை 7:01 முதல் 7:31 வரை. முற்பகல் 10:42 முதல் 1:01 வரை. இரவு 9:01 முதல் 10:01 வரை. இன்று நாள் சுமார். இன்றைய நவக்கோள்களின் நிலைகள்: மேசத்தில் குரு சூரியன், சிம்மத்தில் சந்திரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி செவ்வாய், மீனத்தில் புதன் சுக்கிரன் ராகு. இன்று இரவு 8:51 சந்திரன் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். இன்று இரவு 8:31 வரை மகர ராசிக்கு சந்திராஷ்டமம். அதன்பின் கும்ப ராசிக்கு சந்திராஷ்டமம். இனி 12 ராசிகள் மற்றும் 27 நட்சத்திரங்களுக்கான பலன்களை காண்போம். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மேசராசி அல்லது மேச லக்கண அன்பர்களே, மேசராசிக்கு ராசியில் குரு சூரியன், 5ஆம் பாவத்தில் சந்திரன், 6ஆம் பாவத்தில் கேது, 11ஆம் பாவத்தில் சனி செவ்வாய், 12ஆம் பாவத்தில் சுக்கிரன் புதன் ராகு. இன்று இரவு 8:31 சந்திரன் 5ஆம் பாவத்திலிருந்து 6ஆம் பாவத்திற்கு பெயர்ச்சியாகும் நிலையில் மேசராசிக்கு தரும் பலன்கள்: உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும். சொத்து சம்பந்தமாக எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். வெளிநாடுகளில் கல்வி பயில முயற்சி செய்யும் மாணவர்களுக்கு நன்மையான பலன்கள் ஏற்படும். கல்வி ஸ்தாபனங்களை மாற்ற முயற்சி செய்யும் மாணவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் ஒரு நல்ல நாள். வாழ்க்கை துணை வழியில் இருந்த கருத்து வேறுபாடுகள் விலகி ஒற்றுமை ஏற்படும். வெளிநாடு செல்ல முயற்சி செய்யும் உங்களது முயற்சிகள் வெற்றியாகும். திருமண சுபகாரிய விஷயமாக நன்மைகள் ஏற்படும். உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. மேசராசி அசுவினி நட்சத்திர அன்பர்களுக்கு பணத்தை முதலீடு செய்வதில் கவனம் தேவை. குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை குறைப்பது நன்மை பயக்கும். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். நீண்டகால பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். மேசத்தை ராசியாக கொண்ட பரணி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள்: உங்களது குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படும். உங்களது தொழில் ஸ்தாபனங்களில் சிறப்பான நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். குடும்பத்திற்கு தேவையான வீட்டு உபயோக பொருள் தேவைகள், மின்சாதன தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். மேசத்தை ராசியாக கொண்ட கிருத்திகை 1ஆம் பாத நட்சத்திர பலன்கள்: சொத்து சம்பந்தமாக எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். வாழ்க்கை துணை வழியில் இருந்த பிரச்சனைகள் விலகி சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். வாழ்க்கை துணையின் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் பயனளிக்கும். மேசராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் கேது, செவ்வாய், குரு, சுக்கிரன். அதிர்ஷ்ட எண்கள் 7, 52, 70, 9, 81, 90, 3, 66, 12, 84, 6, 60, 96, 42. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு லட்சுமி நரசிம்மர். அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு.
ரிஷபராசி அல்லது ரிஷப லக்கண அன்பர்களே, ரிஷபராசிக்கு 4ஆம் பாவத்தில் சந்திரன். இன்று இரவு 8:31 சந்திரன் 5ஆம் பாவத்தில் கேதுவுடன் சேர்க்கை பெறுகிறார். 10ஆம் பாவத்தில் சனி செவ்வாய், 11ஆம் பாவத்தில் சுக்கிரன் புதன் ராகு, 12ஆம் பாவத்தில் குரு சூரியன் உள்ள நிலையில் ரிஷபராசிக்கு தரும் பலன்கள். வீடு வாகனம் சொத்து வழி பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். அரசு காரியங்களில் இருந்த தடை தாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். வியாபாரிகள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களில் இருந்த போட்டிகள் விலகி தொழிலில் முன்னேற்றமான பலன்களை அடைவீர்கள். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். வெளிநாட்டு உத்தியோக முயற்சியில் இருப்பவர்களுக்கு நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். பொருளாதார நிலைகளில் மேன்மையான சூழ்நிலை ஏற்படும். எதிர்பார்த்த தனவரவு கிட்டும் ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. ரிஷபத்தை ராசியாக கொண்ட கிருத்திகை 2, 3 நாளுக்கான நட்சத்திர பலன்கள். அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். வியாபாரிகளுக்கு வியாபார போட்டிகள் விலகி வியாபாரத்தில் முன்னேற்றமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். வெளிநாட்டு உத்தியோக முயற்சிகள் பயனளிக்கும். உங்களது வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். ரிஷபத்தை ராசியாக கொண்ட ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது முயற்சிகளில் தடை தாமதங்கள் இருப்பதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். சகோதர பிரச்சனை சொத்து பிரச்சனை இருப்பதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள். ரிஷபத்தை ராசியாக கொண்ட மிருகசீரிசம் 1, 2 நட்சத்திர பலன்கள். குடும்பத்தில் இருந்த வழக்கு விவகாரங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும். குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். ரிஷபராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள் ராகு சுக்கிரன் புதன் சனி. அதிர்ஷ்ட எண்கள் 4, 85, 40, 6, 60, 96, 42, 5, 68, 41, 8, 35, 80, 98. அதிர்ஷ்ட நிறம் கருப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு சுவாமி ஐயப்பன். அதிர்ஷ்டம் தரும் திசை வடக்கு. மிதுன ராசி அல்லது மிதுன லக்கண அன்பர்களே, மிதுன ராசிக்கு 3ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்யும் சந்திரன் இன்று இரவு 8:31 4ஆம் பாவத்தில் கேதுவுடன் சேர்க்கை பெறுகிறார். 9ஆம் பாவத்தில் சனி செவ்வாய், 10ஆம் பாவத்தில் சுக்கிரன் புதன் ராகு, 11ஆம் பாவத்தில் சூரியன் குரு உள்ள நிலையில் மிதுன ராசிக்கு தரும் பலன்கள். 3 மற்றும் 4ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்யும் சந்திரனால் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். வியாபாரிகள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். அரசு காரியங்களில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். புத்திரர் வழியில் இருந்த மன வருத்தங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும். சொத்து பிரச்சனை பங்காளி பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். வெளிநாடுகளில் கல்வி பயில முயற்சி செய்யும் மாணவர்களுக்கு அதற்கான நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. வெளிநாட்டு நிறுவனங்களுடன் வர்த்தகம் புரிபவர்கள், ஆன்லைன் வர்த்தகம் புரிபவர்களுக்கெல்லாம் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. மிதுனத்தை ராசியாக கொண்ட மிருகசீரிசம் 3 நாளுக்கான நட்சத்திர பலன்கள். தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது. உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். மிதுனத்தை ராசியாக கொண்ட திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது முயற்சிகளில் சில தடை தாமதங்கள் இருப்பதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள். எதிர்பார்த்த தனவரவு கிட்டும். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படும். பொருளாதார ரீதியாக மிக உயர்வான நிலை ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். மிதுனத்தை ராசியாக கொண்ட புனர்பூசம் 1, 2, 3 நட்சத்திர பலன்கள். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். வியாபாரிகள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவார்கள். சுபகாரிய விஷயமாக நன்மைகள் ஏற்படும். புத்திரர் வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு சிறப்பான நாள். மிதுன ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள் ராகு புதன் சுக்கிரன் குரு சூரியன். அதிர்ஷ்ட எண்கள் 4, 40, 85, 5, 68, 41, 50, 6, 60, 96, 42, 3, 66, 12, 1, 96, 37. அதிர்ஷ்ட நிறம் கருப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு சுவாமி ஐயப்பன். அதிர்ஷ்டம் தரும் திசை வடக்கு.
கடகராசி அல்லது கடக லக்கண அன்பர்களே, கடகராசிக்கு 2ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்யும் சந்திரன் இன்று இரவு 8:31க்கு 3ஆம் பாவத்தில் கேதுவுடன் சேர்க்கை பெறுகிறார். 8ஆம் பாவத்தில் சனி செவ்வாய், 9ஆம் பாவத்தில் சுக்கிரன் புதன் ராகு, 10ஆம் பாவத்தில் குரு சூரியன் உள்ள நிலையில் கடகராசிக்கு தரும் பலன்கள். கடகராசிக்கு சந்திரன் 2 மற்றும் 3ஆம் பாவங்களில் சஞ்சாரம் செய்யும் நிலையில் உங்களது குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவார்கள். வியாபாரிகள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். வாகன பயணங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது. தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் பயனளிக்கும். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. கடகத்தை ராசியாக கொண்ட புனர்பூசம் 4ஆம் பாத நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. கடகத்தை ராசியாக கொண்ட பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது வாழ்க்கை துணை வழியில் வீண் வழக்கு விவகாரங்கள் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் கவனம் தேவை. தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது. குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். கடகத்தை ராசியாக கொண்ட ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். விரைய செலவுகள் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது. உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். சொத்து பிரச்சனை பங்காளி பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். உத்தியோகம் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு உத்தியோக வாய்ப்பு கிட்டும். தொழில்துறையினருக்கு அபரிமிதமான நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். கடகராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் கேது சூரியன் குரு. அதிர்ஷ்ட எண்கள் 7 52 70, 1 96 37 10, 3 66 12 84. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு செந்தூர விநாயகர். அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு. சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்கண அன்பர்களே, சிம்ம ராசிக்கு ராசியில் சஞ்சாரம் செய்யும் சந்திரன் இன்று இரவு 8:31க்கு 2ஆம் பாவத்தில் கேதுவுடன் சேர்க்கை பெறுகிறார். 7ஆம் பாவத்தில் சனி செவ்வாய், 8ஆம் பாவத்தில் சுக்கிரன் புதன் ராகு, 9ஆம் பாவத்தில் குரு சூரியன் உள்ள நிலையில் சிம்ம ராசிக்கு தரும் பலன்கள். ராசியில் சஞ்சாரம் செய்யும் சந்திரனை குரு பார்வை செய்வதால் மன உறுதி கூடும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உங்களது முயற்சிகளில் இருந்த தடை தாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும். சொத்து பிரச்சனை பங்காளி பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக விளங்குகிறது. வெளியூர் வெளிநாட்டு உத்தியோக முயற்சியில் இருப்பவர்களுக்கு நன்மைகள் ஏற்படும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். சிம்மத்தை ராசியாக கொண்ட மகம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். விரைய செலவுகள் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது. குடும்பத்தில் வீண் வழக்கு விவகாரங்களும் பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள். குடும்ப பிரிவினை பிரச்சனைகள் விலகி சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். வீடு வாகனம் சொத்து வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். சிம்மத்தை ராசியாக கொண்ட பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். சகோதரி வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். தொழில்துறையினருக்கு அபரிமிதமான நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். சிம்மத்தை ராசியாக கொண்ட உத்திரம் 1ஆம் பாத நட்சத்திர பலன்கள். வீடு வாகனம் சொத்து வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். திருமண சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். புத்திரர் வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். சிம்ம ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் செவ்வாய் சூரியன் குரு புதன் சுக்கிரன். அதிர்ஷ்ட எண்கள் 1 91 37, 9 81 90, 3 66 21, 5 68 50 41, 6 60 96 42. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு லட்சுமி நரசிம்மர். அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு.
கன்னி ராசி அல்லது கன்னி லக்கண அன்பர்களே, கன்னி ராசிக்கு 12ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்யும் சந்திரன் இன்று இரவு 8:31க்கு ராசியில் உள்ள கேதுவுடன் சேர்க்கை பெறுகிறார். 6ஆம் பாவத்தில் சனி செவ்வாய், 7ஆம் பாவத்தில் சுக்கிரன் புதன் ராகு, 8ஆம் பாவத்தில் குரு சூரியன் உள்ள நிலையில் கன்னி ராசிக்கு தரும் பலன்கள். கன்னி ராசிக்கு 12ஆம் பாவத்திலும் ராசியிலும் சஞ்சாரம் செய்யும் சந்திரனால் விரய செலவுகள் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது. பொருளாதார விஷயங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். குடும்பத்தில் உள்ள பிரிவினை பிரச்சனைகள் விலகி சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். கன்னியை ராசியாக கொண்ட உத்திரம் 2, 3 நாளுக்கான நட்சத்திர பலன்கள். அரசு காரியங்களில் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். வெளியூர் வெளிநாட்டு உத்தியோக முயற்சியில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். சொத்து பிரச்சனை பங்காளி பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். வியாபாரிகள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். கன்னியை ராசியாக கொண்ட அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். பொருளாதார விஷயங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள். சகோதரர் வழியில் வீண் வழக்கு விவகாரங்கள் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் எச்சரிக்கை தேவை. நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும். வெளிநாட்டு உத்தியோக முயற்சியில் இருப்பவர்களுக்கு நன்மைகள் ஏற்படும். கன்னியை ராசியாக கொண்ட சித்திரை 1, 2க்கான நட்சத்திர பலன்கள். நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும். சொத்து பிரச்சனை பங்காளி பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். உத்தியோகத்தில் மேன்மையான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். கன்னி ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சனி செவ்வாய் சுக்கிரன் புதன். அதிர்ஷ்ட எண்கள் 8, 35, 80, 9, 81, 90, 6, 60, 96, 42, 5, 50, 68, 41. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு லட்சுமி நரசிம்மர். அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு. துலாம் ராசி அல்லது துலாம் லக்கண அன்பர்களே, துலாம் ராசிக்கு 11ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்யும் சந்திரன் இன்று இரவு 8:31க்கு 12ஆம் பாவத்தில் கேதுவுடன் சேர்க்கை பெறுகிறார். 5ஆம் பாவத்தில் சனி செவ்வாய், 6ஆம் பாவத்தில் சுக்கிரன் புதன் ராகு, 7ஆம் பாவத்தில் குரு சூரியன் உள்ள நிலையில் துலாம் ராசிக்கு தரும் பலன்கள். சந்திரன் இன்று 11 மற்றும் 12ஆம் பாவங்களில் சஞ்சாரம் செய்கிறார். பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய ஏற்றமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். வெளியூர் வெளிநாட்டு உத்தியோக முயற்சியில் இருப்பவர்களுக்கு அதற்கான நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். வியாபாரிகள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். வெளிநாடுகளில் கல்வி பயில முயற்சி செய்யும் மாணவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். உங்களது முயற்சிகளில் இருந்த தடை தாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும். வாழ்க்கை துணை வழியில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். வெளிநாட்டு நிறுவனங்களுடன் வர்த்தகம் புரிபவர்கள் நன்மைகள் அதிகம் பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாள். துலாமை ராசியாக கொண்ட சித்திரை 3 நாளுக்கான நட்சத்திர பலன்கள். குடும்ப வழக்கு விவகாரங்கள் ஒரு முடிவிற்கு வரும். குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். தொழில்துறையினருக்கு எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக விளங்குகிறது. சொத்து பிரச்சனை பங்காளி பிரச்சனை ஏற்பட வாய்ப்பிருப்பதால் எச்சரிக்கை தேவை. துலாமை ராசியாக கொண்ட சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும். குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். தொழில்துறையினருக்கு அபரிமிதமான நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. துலாமை ராசியாக கொண்ட விசாகம் 1, 2, 3க்கான நட்சத்திர பலன்கள். வெளிநாட்டு உத்தியோக முயற்சியில் இருப்பவர்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். சொத்து பிரச்சனை பங்காளி பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். புத்திரர் வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். துலாம் ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் ராகு புதன் சுக்கிரன் குரு. அதிர்ஷ்ட எண்கள் 4, 40, 85, 5, 68, 50, 41, 6, 60, 96, 42, 3, 66, 21. அதிர்ஷ்ட நிறம் கருப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு சுவாமி ஐயப்பன். அதிர்ஷ்டம் தரும் திசை வடக்கு.
இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். விருச்சக ராசி அல்லது விருச்சக லக்கண அன்பர்களே, விருச்சக ராசிக்கு 10ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்யும் சந்திரன் இன்று இரவு 8:31க்கு 11ஆம் பாவத்தில் கேதுவுடன் சேர்க்கை பெறுகிறார். 4ஆம் பாவத்தில் சனி செவ்வாய், 5ஆம் பாவத்தில் சுக்கிரன் புதன் ராகு, 6ஆம் பாவத்தில் குரு சூரியன் உள்ள நிலையில் விருச்சக ராசிக்கு தரும் பலன்கள். விருச்சக ராசிக்கு 10 மற்றும் 11ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்யும் சந்திரனால் உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய ஏற்றமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். மருத்துவத்துறையை சேர்ந்தவர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். வக்கீல்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு நல்ல நாள். வீடு வாகனம் சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். பழைய கடன் பாக்கிகளை அடைக்கலாம். பழுதுகளை சரி செய்யலாம். நீண்ட காலமாக புத்திர பாக்கிய தடை உள்ளவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும் ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. இறை அருள் கிட்டும். விருச்சகத்தை ராசியாக கொண்ட விசாகம் 4ஆம் பாத நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். உத்தியோகத்தில் மேன்மையான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். தொழில்துறையினருக்கு தொழில் போட்டிகள் விலகி எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். புத்திரர் வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்கள் கிட்டும். விருச்சகத்தை ராசியாக கொண்ட அனுசம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாள். வீடு வாகனம் சொத்து வழியில் விரைய செலவுகள் இருப்பதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது. எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். தொழில் ஸ்தாபனங்களுக்கு வரவேண்டிய தன வருவாய் கிட்டும் ஒரு சிறப்பான நாள். விருச்சகத்தை ராசியாக கொண்ட கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். புத்திரர் வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்கள் கிட்டும். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு சிறப்பான நாள். சொத்து பிரச்சனை பங்காளி பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். விருச்சக ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சூரியன் செவ்வாய் சனி. அதிர்ஷ்ட எண்கள் 1 64 37, 9 90 81, 8 35 98 80. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு லட்சுமி நரசிம்மர். அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு. தனுசு ராசி அல்லது தனுசு லக்கண அன்பர்களே, தனுசு ராசிக்கு 9ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்யும் சந்திரன் இன்று இரவு 8:31க்கு 10ஆம் பாவத்தில் கேதுவுடன் சேர்க்கை பெறுகிறார். 3ஆம் பாவத்தில் சனி செவ்வாய், 4ஆம் பாவத்தில் சுக்கிரன் புதன் ராகு, 5ஆம் பாவத்தில் குரு சூரியன் உள்ள நிலையில் தனுசு ராசிக்கு தரும் பலன்கள். சந்திரன் இன்று 9 மற்றும் 10ஆம் பாவங்களில் சஞ்சாரம் செய்வதால் உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். தொழில்துறையினருக்கு தொழிலில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். வியாபாரிகள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். தொழில் போட்டிகள் விலகி தொழிலில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். புத்திரர் வழி பிரச்சனைகள் விலகி முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். வெளிநாட்டில் வர்த்தகம் புரியோர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். தனுசுவை ராசியாக கொண்ட மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். விரைய செலவுகளும் அதிக அலைச்சல் மற்றும் டென்ஷன் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குவதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள். உத்தியோக இடங்களில் வீண் வழக்கு விவகாரங்கள் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள். குடும்ப பிரிவினை பிரச்சனைகள் விலகி சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். குடும்பத்தில் சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும் ஒரு சிறப்பான நாள். தனுசுவை ராசியாக கொண்ட பூராடம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். உங்களது குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படும். தொழில்துறையினருக்கு எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். வீடு வாகனம் சொத்து வழி பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். தனுசுவை ராசியாக கொண்ட உத்திராடம் 1ஆம் பாத நட்சத்திர பலன்கள். புத்திரர் வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். வியாபாரிகள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவார்கள். வாழ்க்கை துணை வழியில் இருந்த பிரிவினை பிரச்சனைகள் விலகி சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும்.
உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு சிறப்பான நாள். தனுசு ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் செவ்வாய், சனி, குரு, சூரியன், கேது. அதிர்ஷ்ட எண்கள் 9, 81, 90, 8, 80, 35, 98, 3, 66, 12, 84, 1, 91, 37, 82, 7, 52, 70. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு லட்சுமி நரசிம்மர். அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு. மகர ராசி அல்லது மகர லக்கண அன்பர்களே, மகர ராசிக்கு 8ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்யும் சந்திரன் இன்று இரவு 8:31க்கு 9ஆம் பாவத்தில் கேதுவுடன் சேர்க்கை பெறுகிறார். 2ஆம் பாவத்தில் சனி செவ்வாய், 3ஆம் பாவத்தில் சுக்கிரன் புதன் ராகு, 4ஆம் பாவத்தில் குரு சூரியன் உள்ள நிலையில் மகர ராசிக்கு தரும் பலன்கள். மகர ராசிக்கு சந்திரன் இன்று இரவு 8:31 வரை 8ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்கிறார். சந்திராஷ்டம நாள். எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். 8:31க்கு மேல் 9ஆம் பாவத்தில் பயிற்சியாகி நன்மைகள் ஏற்படுத்துவார். இன்று இரவு 8:31 வரை குடும்பத்தில் வீண் வழக்கு விவகாரங்களும் பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்புள்ளது. சொத்து பிரச்சனை, பங்காளி பிரச்சனைகள் ஏற்படும். தொழிலில் முன்னேற்றம் இல்லாத பலன்கள் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது. எச்சரிக்கை தேவை. இன்று இரவு 8:31க்கு மேல் உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். வெளியூர் வெளிநாட்டு உத்தியோக முயற்சியில் நன்மைகள் ஏற்படும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். நீண்ட நாள் எதிர்பார்த்த தன வரவு கிட்டும். தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். மகரத்தை ராசியாக கொண்ட உத்திராடம் 2, 3 நாளுக்கான நட்சத்திர பலன்கள். இன்று இரவு 8:31க்கு மேல் வியாபாரிகள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். சுபகாரிய விஷயமாக நன்மைகள் ஏற்படும். வாழ்க்கை துணை வழியில் சந்தோஷம், மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. மகரத்தை ராசியாக கொண்ட திருவோணம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். வியாபாரிகள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். குடும்பத்தில் உள்ள வீண் வழக்கு விவகாரங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாக கூடிய ஒரு சிறப்பான நாள். மகரத்தை ராசியாக கொண்ட அவிட்டம் 1, 2க்கான நட்சத்திர பலன்கள். இன்று இரவு 8:31க்கு மேல் குடும்பத்தில் உள்ள பிரிவினை பிரச்சனைகள் விலகி சந்தோஷம், மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். புத்திரர் வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். மகர ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் ராகு, புதன். அதிர்ஷ்ட எண்கள் 4, 40, 85, 5, 68, 41. அதிர்ஷ்ட நிறம் கருப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு சுவாமி ஐயப்பன். அதிர்ஷ்டம் தரும் திசை வடக்கு. கும்பராசி அல்லது கும்பலக்கண அன்பர்களே, கும்பராசிக்கு சந்திரன் இன்று இரவு 8:31 வரை 7ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அதன் பின் 8ஆம் பாவத்தில் கேதுவுடன் சேர்க்கை பெறுகிறார். ராசியில் சனி செவ்வாய், 2ஆம் பாவத்தில் சுக்கிரன் புதன் ராகு, 3ஆம் பாவத்தில் குரு சூரியன் உள்ள நிலையில் கும்பராசிக்கு தரும் பலன்கள். கும்பராசிக்கு சந்திரன் இன்று இரவு 8:31 வரை 7ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்து நன்மையான பலன்களை ஏற்படுத்துவார். இரவு 8:31க்கு மேல் 8ஆம் பாவத்தில் கேதுவுடன் சேர்க்கை பெறும் நிலையில் சந்திராஷ்டம நாள். எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது. உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். சொத்து பிரச்சனை, பங்காளி பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். வெளியூர் வெளிநாட்டில் இருந்து நல்ல தகவல் கிட்டும். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும் ஒரு சிறப்பான நாள். குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். குடும்பத்தில் சந்தோஷம், மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். கும்பத்தை ராசியாக கொண்ட அவிட்டம் 3 நாளுக்கான நட்சத்திர பலன்கள். சகோதரர் வழி பிரச்சனைகள், சொத்து பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு சிறப்பான நாள். கும்பத்தை ராசியாக கொண்ட சதயம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய ஏற்றத்தை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். உத்தியோகம் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு உத்தியோக வாய்ப்புகள் கிட்டும்.
திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படும். தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். கும்பத்தை ராசியாக கொண்ட பூரட்டாதி 1, 2, 3க்கான நட்சத்திர பலன்கள். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். வெளியூர் வெளிநாட்டு உத்தியோக முயற்சியில் நன்மைகள் ஏற்படும். புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும். சுபகாரிய விஷயமாக நன்மைகள் ஏற்படும். வெளியூர் வெளிநாட்டில் இருப்பவர்கள் நன்மைகள் அதிகம் பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாள். கும்பராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள் சனி, சுக்கிரன், புதன், சூரியன். அதிர்ஷ்ட எண்கள் 8, 35, 80, 98, 6, 96, 60, 42, 5, 68, 50, 41, 1, 91, 37, 84. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு வாஞ்சியம்மன். அதிர்ஷ்டம் தரும் திசை கிழக்கு. மீனராசி அல்லது மீன லக்கண அன்பர்களே, மீனராசிக்கு 6ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்யும் சந்திரன் இன்று இரவு 8:31 7ஆம் பாவத்தில் கேதுவுடன் சேர்க்கப்படுகிறார். 12ஆம் பாவத்தில் சனி, செவ்வாய், ராசியில் சுக்கிரன், புதன், ராகு, 2ஆம் பாவத்தில் குரு, சூரியன் உள்ள நிலையில் மீனராசிக்கு தரும் பலன்கள். மீனராசிக்கு சந்திரன் இன்று 6 மற்றும் 7ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்கிறார். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். வாழ்க்கை துணை வழியில் இருந்த பிரிவினை பிரச்சனைகள் விலகி சந்தோஷம், மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். வெளியூர் வெளிநாட்டு உத்தியோக முயற்சியில் இருப்பவர்களுக்கு நன்மைகள் ஏற்படும். வெளிநாடுகளில் கல்வி பயில முயற்சி செய்யும் மாணவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். வியாபாரிகள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். தொழில்துறையினருக்கு தொழிலில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. மீனத்தை ராசியாக கொண்ட பூரட்டாதி 4ஆம் பாத நட்சத்திர பலன்கள். புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருந்தவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும். பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். வெளியூர் வெளிநாட்டு உத்தியோக முயற்சியில் இருப்பவர்களுக்கு நன்மைகள் ஏற்படும். சொத்து சம்பந்தமான வழக்கு விவகாரங்கள் முடிவுற்று எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். மீனத்தை ராசியாக கொண்ட உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். வெளிநாட்டு உத்தியோக முயற்சியில் இருப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். தொழில் ஸ்தாபனங்களில் எதிர்பார்த்த வருவாய் கிட்டும். குடும்பத்தில் சந்தோஷம், மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். மீனத்தை ராசியாக கொண்ட ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். குடும்பத்தில் சந்தோஷம், மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படும். வெளியூர் வெளிநாட்டு உத்தியோக முயற்சியில் இருப்பவர்களுக்கு அதற்கான நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. மீன ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் குரு, புதன், சுக்கிரன். அதிர்ஷ்ட எண்கள் 3, 66, 30, 12, 5, 68, 50, 41, 6, 96, 60, 42. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். அதிர்ஷ்ட வழிபாடு பிரம்மா. அதிர்ஷ்டம் தரும் திசை கிழக்கு. உங்களது கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடவும். பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும். நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். சிவாய நம.